குவியம் தி ஃபோக்கஸ். உண்மை நிகழ்வுகள் பற்றிய தெளிவான விரிவான பார்வை. குவியம் தி ஃபோக்கஸ். கால மாற்றத்தில் உள்ளூர் உலக அரங்கில் இடம்பெறுகின்ற சமூக மட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள், நிகழ்வுகள் குறித்து எமக்கு கிடைக்கப்பெற்ற பல்கோண செய்திகள், தகவல்களை தெரிவுபடாமல் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதே குவியம். சமூக, அரசியல், அறிவியல், விஞ்ஞானம் என பல்கோண பார்வை கொண்டதாக அமைகின்ற இந்நிகழ்ச்சி பல்துறைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை, கருத்துக்கள், ஆதாரங்களை மேற்கோள் காட்டி உங்கள் முன் சமர்ப்பிக்கிறது. Kuviyam, the focus. The Iranian parliament has passed the general outlines of a motion that gives the go-ahead to the government for the conditional implementation of the nuclear agreement with the P5+1 countries. நடைமுறைக்கு வருகின்ற அணு ஒப்பந்தமும் ஈரானின் புதிய அணுகுமுறைகளும் Iran has made another military achievement to consolidate its defensive power. The new domestically made ballistic missile is dubbed Imad. ஈரானின் அணு வல்லமையை கட்டுப்படுத்தும் முகமாக எட்டப்பட்ட இணக்கப்பாட்டின் பிரகாரம் இன்று அக்டோபர் 18 முதல் ஒப்பந்த சரத்துக்கள் அமலுக்கு வருகின்றன. P5+1 என்று அழைக்கப்படுகின்ற உலகின் வல்ல சக்திகள் 2 வருட காலமாக தொடர்ந்த பல சுற்று பேச்சுக்களை தொடர்ந்து கடந்த ஜூலை மாதம் ஈரானுடன் இணக்கப்பாடு எட்டப்பட்டது. இதன் பிரகாரம் ஈரானின் அணு ஆலைகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கும், யுரேனிய செறிவூட்டல் மற்றும் யுரேனிய கையிருப்பை கணிசமாக குறைப்பதற்கும் ஈரான் இணக்கம் தெரிவித்தது. மேலும் அணு ஆலைகளை சர்வதேச அணுசக்தி முகவரகத்தைச் சேர்ந்தவர்கள் எழுந்த வாரமாக சென்று பார்வையிடுவதற்கும் ஈரான் இணக்கம் தெரிவித்தது. இதனையடுத்து அமெரிக்க மற்றும் ஈரான் ஆட்சி மன்றங்களின் அனுமதி பெறப்படுவதற்காக 60 முதல் 90 நாட்கள் அவகாசமும் வழங்கப்பட்டது. இதனையடுத்து அமெரிக்க மற்றும் ஈரானிய ஆட்சி மன்றங்களினால் ஏற்படக்கூடிய தடைகள் தகர்க்கப்பட்டு இரு நாட்டு அங்கீகாரத்துடனும் ஏனைய பங்காளிகளின் ஒத்துழைப்புடனும் இன்று முதல் இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வருகிறது. இந்த நிலையில் ஈரான் மேற்குலக உறவில் ஆரம்பிக்கப்படுகின்ற புதிய அத்தியாயம் குறித்த பார்வையாக இன்றைய குவியம் அமைகிறது. It was a heated session, but eventually Iran's conservative-dominated parliament endorsed the landmark nuclear agreement struck earlier this year with world powers. The question now is how soon will it be implemented? President Hassan Rouhani says he wants to bring the economic benefits of the deal to Iran as soon as possible. Next week will begin the time of implementation of the nuclear deal and the end of the 90-day deadline previously agreed. Once the deal is fully implemented, sanctions will be lifted. It should not take more than 1 or 2 months until those sanctions are removed. Then a new situation will arise for the country. But that depends on the UN's nuclear watchdog, the IAEA, being satisfied that Iran has met its obligations. Only then will the United States, the United Nations and the European Union rescind Iran's crippling sanctions. ஈரானின் அணு விவகாரம் தொடர்பில் அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகத்துக்கும் ஈரானின் நேச அணிகளுக்கு இடையில் போர் அபாயங்கள் குறித்து அவ்வப்பொழுது எச்சரிக்கப்பட்டே வந்திருக்கின்றன. ஈரானின் அணு வல்லமை அதிகரிப்பது அமெரிக்காவுக்கும் அதனது நேச அணிகளுக்கும் ஆபத்தான விடயமாக குற்றம் சாட்டப்பட்டு ஈரான் மீது அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், ஐக்கிய நாடுகள் சபை என்பன ஆயுத, பொருளாதார, நிதிசார் தடைகளை அமல்படுத்தின. இதன் காரணமாக ஈரான் பல நெருக்குவாரங்களை எதிர்கொண்டதோடு சர்வதேச அரங்கத்திலிருந்து தனது தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வர்த்தக செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியாமல் முடக்கப்பட்டது. இந்த நிலையில் அமெரிக்காவில் ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் மென்போக்கும், புதிதாக பதவியேற்ற ஈரானிய ஜனாதிபதி ஹசன் ருஹானியின் மென்போக்கும் முக்கியமாக இந்த இணக்கப்பாடு எட்டப்படுவதற்கான காரணிகளாக பார்க்கப்படுகின்றன. இந்த நிலையில் அமெரிக்காவில் இஸ்ரேல் சார்பு குடியரசுக் கட்சியினரின் கடும் போக்கும், ஈரானில் அதியுயர் தலைவர் அயத்துல்லா அலி கொய்மேனி சார்பு கடும் போக்குவாதிகளின் எதிர்ப்பும் எட்டப்பட்ட இணக்கப்பாட்டை தகர்த்துவிடும் என்ற அச்சமும் இருந்தே வந்தது. இந்த நிலையில் அமெரிக்காவில் காங்கிரஸ் மற்றும் செனட்டின் தடைகளை இந்த ஒப்பந்தம் கடந்தமையும், அதனையடுத்து ஈரானிய நாடாளுமன்றமும் அதியுயர் சட்டவாக்க சபையும் கடந்த வாரம் இந்த ஒப்பந்தத்துக்கு அங்கீகாரம் வழங்கியமையும் உலக அமைதிக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அரிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது.
The Iranian parliament has passed the general outlines of a motion that gives the go-ahead to the government for the conditional implementation of the nuclear agreement with the P5+1 countries. Lawmakers approved the urgent motion following hours of heated debate. Foreign Minister Mohammad Javad Zarif and his deputies, along with Iran's nuclear chief Ali Akbar Salehi, attended the open session of parliament. On Tuesday, the legislature will discuss the details of the bill, which stipulates that the nuclear agreement should be enforced on a voluntary basis. Based on the motion, the government should stop all its voluntary activities in case the six-member panel violates the terms of the agreement. In June, Iran and the 5 permanent members of the UN Security Council plus Germany agreed upon a joint comprehensive plan of action over Tehran's nuclear energy program. ஈரானிய நாடாளுமன்றத்தின் அங்கீகாரம் பெரும் வெற்றியாக பார்க்கப்படினும் கடுமையான இழுபறிகளுக்கு மத்தியிலேயே அதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வருவதற்கான முட்டுக்கட்டைகள் தகர்க்கப்பட்டு இன்று முதல் அது நடைமுறைப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை துளிர்விட்டிருக்கிறது. இருப்பினும் ஈரான் தான் இந்த ஒப்பந்த சரத்துக்களை மதித்து நடப்பதாக உறுதிப்படுத்தும் பட்சத்திலேயே ஈரான் மீதான தடைகள் படிப்படியாக தளர்த்தப்படும் என்பது கவனிக்கத்தக்கது. இவ்வாறு ஈரான் தனது நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு குறைந்தது இன்னமும் 2 முதல் 6 மாதங்கள் வரை பிடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்விடைப்பட்ட காலத்தில் சர்வதேச அணுசக்தி முகவரத்தைச் சேர்ந்தவர்கள் ஈரானின் அணு உலைகள் மற்றும் இராணுவ நிலைகளை பார்வையிட்டு அறிக்கை சமர்ப்பிப்பார்கள். அதன் பின்னர் அவ்வறிக்கை ஈரானின் செயற்பாடு தொடர்பில் நற்சான்றிதழ் வழங்கினால் முதற்கட்டமாக முடக்கப்பட்டுள்ள $100 பில்லியன் பெறுமதியான நிதி மற்றும் சொத்துக்கள் ஈரானின் பயன்பாட்டுக்கு அனுமதிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து படிப்படியாக ஈரான் மீதான தடைகள் தளர்த்தப்படும். The Iranian President Hassan Rouhani has issued an order that obliges the country's foreign ministry and the Atomic Energy Organization of Iran to begin the implementation of the nuclear agreement reached with the P5+1 group. The directive came after the Iranian Parliament and the Guardian Council both approved a bill entitled Iranian Administration's Reciprocal and Proportional Action in Implementing the Joint Comprehensive Plan of Action. The document sets out certain obligations that the administration must observe as it puts the JCPOA into effect. Iran and the P5+1 agreed on the document in the Austrian capital on July the 14th. Tehran also signed a roadmap with the International Atomic Energy Agency back then. The P5+1 group of countries in Iran will hold their first meeting on the implementation of the roadmap in Vienna on Monday. P5+1 என்று அழைக்கப்படுகின்ற ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிரந்தர அங்கத்துவம் பெற்றுள்ள அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், சீனா, ரஷ்யா என்பவற்றோடு ஜெர்மனியையும் உள்ளடக்கிய தரப்பு ஈரானுடன் எட்டிய இந்த இணக்கப்பாடு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சாதனையாகவே வர்ணிக்கப்படுகிறது. சமாதான வழிமுறைகளில் சர்வதேச பிணக்குகளுக்கு தீர்வு காணுகின்ற அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் அணுகுமுறைக்கு கிடைத்த பாரிய வெற்றியாகவும் இது பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 50 ஆண்டுகால கியூப அமெரிக்க பிணக்குக்கு சமாதான வழிமுறைகளில் ஒபாமா தீர்வு எட்டியிருக்கின்ற நிலையில் ஈரானுடனான சமாதான முயற்சி 35 ஆண்டுகால பிணக்குக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்ற நம்பிக்கையை தோற்றுவித்திருக்கிறது. ஆனால் இந்த எல்லையை அடைவதற்கு இருதரப்பும் கணிசமான பொறுமையையும் விட்டுக் கொடுப்புகளையும் மேற்கொண்டமை பாராட்டப்பட வேண்டியது. மேலும் உலகின் இருவேறு துருவங்களாக இருக்கும் கடும் போக்குவாதிகளையும் கடந்து சமாதானம் என்ற இலக்கு ஈட்ட முடியும் என்பதற்கு கியூப ஈரானிய விவகாரங்கள் சிறந்த உதாரணங்களாக அமைந்திருக்கின்றன. With the next phase of the Iran nuclear deal beginning Sunday, some U.S. officials worry that Tehran has set unrealistic expectations for how quickly it can comply with the deal and end economic sanctions. Iran President Hassan Rouhani is impatient to downsize Iran's nuclear hardware and thereby halt the sanctions on his country. Iran holds parliamentary elections on February 26th, and Rouhani's moderate faction might gain if the sanctions are history by then. Rouhani is competing with hardliners who are casting doubt on when and even whether the promised sanctions relief will materialize, and who have recently raised tensions with the U.S. by convicting an American journalist of espionage and testing a ballistic missile in defiance of the United Nations. இந்த நிலையில் ஈரானுக்கும் மேற்குலக தரப்புக்கும் இடையிலான முரண்பாடுகள் இந்த அணு ஒப்பந்த விவகாரத்துடன் முடிவுக்கு வந்துவிட்டதாக எண்ணுவது தவறான சிந்தனையாகவே அமைந்தது. ஒரு தடத்தில் தியாகத்தையும் விட்டுக் கொடுப்பையும் செய்த ஈரான் வேறு முனைகளில் தன்னை சர்வதேச தளத்தில் பலப்படுத்திக் கொள்ளும் நகர்வுகளை சமாந்தரமாக மேற்கொண்டு வருவதை அண்மைய நகர்வுகள் பிரதிபலிக்கின்றன.
குறிப்பாக அமெரிக்கா ரஷ்யா என்ற உலகின் இருவல்ல தரப்புகளின் மோதல் களமாக சமகாலத்தில் வர்ணிக்கப்படுகின்ற சிரிய போர்க்களத்தில் ரஷ்யா மற்றும் சிரிய தரப்புடன் ஈரான் களம் புகுந்திருக்கின்றவை ஈரான் தனது புறச்சூழலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள எடுத்து வருகின்ற துணிகர நகர்வுகளை பிரதிபலிக்கிறது. சிரிய, அமெரிக்க, ரஷ்யா மற்றும் ஈரானிய தரப்புக்கு பொது எதிரியாக விளங்கும் IS தீவிரவாதிகள் மீது இரு தரப்புகளும் ஏக காலத்தில் போர் தொடுத்திருக்கின்ற போதிலும் இவை ரஷ்யா மற்றும் அமெரிக்க அணிகளாக இரண்டு பட்டிருப்பதே ஆபத்தாக பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் சிரிய அதிபர் பஷார் அல் அசாத்தை காப்பாற்றவும் IS மற்றும் அசாத்துக்கு எதிரான தரப்புகளை களை எடுக்கவும் ரஷ்யா, ஈரானிய ஹிஸ்புல்லா தரப்புகள் களம் புகுந்திருக்கின்றன. மறுபுறத்தில் அமெரிக்காவும் அதனது மேற்குலக மற்றும் அரேபிய நேச கூட்டணியும் ISக்கு எதிராகவும் அசாத்தை அகற்றுவதற்கான நெருக்குவாரத்தை கொடுக்கவும் களம் புகுந்திருக்கின்றன. இந்த நிலையில் சிரியா சார்பாக ரஷ்ய தரப்போடு ஈரான் களம் இறங்கியிருக்கின்றவை தனது தனித்துவத்தை இழக்க அது தயாரில்லை என்பதை வெளிப்படுத்தும் சமிக்ஞையாகவும் பார்க்கப்படுகிறது. The UN's Deputy Secretary General Jan Eliasson believes the recent escalation of fighting in Syria could pave the way for peace talks. If there is political will now, I think paradoxically we could use this serious part of the risks involved with the present escalation as a good reason to now really also create a credible track on the political area. The UN is pushing for local ceasefires, and Eliasson says de-escalation could help lead to talks. Meanwhile, Iran is providing more troops to bolster Syrian forces. Speaking in Damascus, the chairman of Iran's National Security and Foreign Policy Commission, Aladdin Bouajerdi, says US efforts to fight rebels in Syria have failed, which is why Iran and Russia are increasing their support for Syrian President Bashar al-Assad. The Russians too are backing a political solution to end the crisis in Syria, but at the same time, because terrorists do not understand anything but force, naturally that same language has to be spoken to them. இந்த நிலையில் ஈரானின் மற்றொரு அதிரடி நடவடிக்கை ஈரானின் பல்முனை நகர்வுகளை பிரதிபலிக்கின்றன. கடந்த அக்டோபர் 10 1700 கிலோமீட்டர் வீச்செல்லை கொண்ட நீண்ட தூர ஏவுகணையை ஈரான் பரீட்சித்தமை அதனது மற்றொரு வீச்சான நகர்வாக பார்க்கப்படுகிறது. அணு ஒப்பந்தம் தொடர்பில் இணக்கப்பாடு காணப்பட்டிருக்கும் நிலையில் ஈரானின் இந்நகர்வை முந்தியடித்துக் கொண்டு மேற்குலக தரப்பு கண்டித்த போதிலும் அதனை நிராகரித்த ஈரான் இவை இரண்டு வெவ்வேறு விடயங்கள் என்பதை உறுதியாக தெரிவித்திருக்கிறது. தனது தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் முகமாக எடுக்கும் நகர்வுகளை அணு ஒப்பந்தத்துடன் குழப்பிக் கொள்ள வேண்டாம் என்றும் ஈரான் தனது செயலை நியாயப்படுத்தியிருக்கிறது. அத்துடன் பரீட்சிக்கப்பட்ட ஏவுகணைகள் அணு ஆயுதத்தை தாங்கிச் செல்லும் வல்லமை பெற்றவையாக வர்ணிக்கப்படினும் அதனையும் ஈரான் நிராகரித்திருக்கிறது. ஏற்கனவே சிரிய போரில் ரஷ்யாவின் நீண்ட தூர ஏவுகணைகள் ஏவப்பட்டு பெரும் படம் காட்டப்பட்டிருக்கும் நிலையில் ஈரானின் இந்த நகர்வு இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. Iran has made another military achievement to consolidate its defensive power. The new domestically made ballistic missile is dubbed Emad. Emad is a long-range missile capable of hitting distant targets with high precision. The missile has been successfully test-fired. It is a new generation of surface-to-surface ballistic missiles that can fly more than 1,700 kilometers. The liquid propellant missile can be guided and controlled until it hits its targets. The new achievement is regarded as a technological leap in the country's defense industry. The guided missile is a new technology achieved by Iranian engineers in the defense ministry. It will further strengthen our power of deterrence. Speaking to reporters, Iran's defense minister, Brigadier General Hossein Dehghan, said the new achievement is a message to the Iranian nation that the defense ministry spares no effort to protect the country from any act of aggression. I assure the Iranian people that we will continue bolstering the country's security, and with each passing day, Iran's military might is boosted. Dehghan also sent a message to regional countries emphasizing that Iran's military might bolsters the region's stability. I want to send a message to neighboring countries that Iran's stability and might will bring stability and security to the region. Our military might poses no threat to our neighbors. Meanwhile, Iran's response to any threat against its sovereignty will be crushing. The Iranian defense minister said the Islamic Republic needs no permission from any country to strengthen its defensive power, especially in the production of ballistic missiles. He assured that the mass production of Emad long-range missile in the near future will further enhance the country's tactical and operational power. இதேவேளை இதுவரை காலமும் இரகசியமாக வைக்கப்பட்ட நிலக்கீழ் ஏவுகணை தளங்களை
ஊடகவியலாளர்களுக்கு கடந்த வாரம் பகிரங்கப்படுத்திய ஈரான் நாடு முழுவதும் இவ்வாறான ஏவுகணை தளங்கள் இருப்பதையும் பரகசியப்படுத்தியிருக்கிறது. நிலத்தின் கீழ் 500 மீட்டர் ஆழத்தில் இருக்கின்ற ஏவுகணை தளங்களிலிருந்து தமது எதிரிகள் மீது நொடிப்பொழுதில் தாக்குதல் நடத்த முடியும் என்பதை மறைமுக எச்சரிக்கையாக ஈரான் வெளிப்படுத்தியிருக்கிறது. ஒரு புறத்தில் அணு விவகாரத்தில் பல்வேறு நெருக்குவாரங்களுக்கு மத்தியில் ஒத்துழைப்பு வழங்க முன்வந்திருக்கின்ற ஈரான் அதனை தமது பலவீனமாக எதிர்த்தரப்பு அடையாளப்படுத்தக்கூடாது என்பதில் விழிப்பாக இருப்பதை வெளிக்காட்டியுள்ளது. மேலும் சிரியாவில் ஈரானிய படைகளின் பிரசன்னம் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான அதிரடி அறிவிப்புகள் என்பவற்றோடு மேற்குலகுடனும் அதனது நேச தரப்புடனும் முரண்படுகின்ற மற்றொரு விவகாரமாக ஏமன் விவகாரமும் அமைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஏமனில் ஹூதி கிளர்ச்சியாளர்களின் பின்புலத்தில் ஈரான் இருப்பதே இந்த பிணக்குக்கான காரணம். Now, this broadcast aired the footage of long tunnels saying that these missiles were on launch pads and ready to be fired in case of an attack on the country. The commander of the Islamic Revolutionary Guards Aerospace Division, Brigadier General Amir Ali Ajizad, says numerous such tunnels exist across the country at a depth of 500 meters. The general also says the facility shown in the broadcast was just the tip of the iceberg. The broadcast comes just days after Iran said it has successfully test-fired a new guided long-range ballistic surface-to-surface missile. The IRGC general stressed that this is only part of Iran's military might. Almost all Iranian cities have at least one missile base. What you see is like an iceberg floating underwater, some part of which is only visible. We have so many such bases that even if they manage to identify some of them, it still will be to no avail. The Iranian military commander added that Tehran does not have any concerns over the enemy's state-of-the-art military and spying equipment. Hajizadeh noted that Iran, thanks to the efforts made by its defense forces, enjoys complete security while being surrounded by countries that are grappling with unrest and conflicts. IRGC commander says that Tehran is to launch a massive military drill in the near future. இந்த நிலையில் தனது பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படும் வகையிலான பாரிய விட்டுக் கொடுப்பை அணு விவகாரத்தில் மேற்கொண்டாலும் தன்னை ஒரு பலமான தேசமாக காட்டிக்கொள்வதிலும் ஈரான் தீவிரமாக முற்பட்டிருக்கிறது. ஈராக்கில் சதாம் ஹுசேன் அரசின் வீழ்ச்சியை படிப்பினையாக கொண்டிருக்கின்ற ஈரான் தனது விவகாரத்தில் மிகவும் அவதானமாகவே நகர்வுகளை மேற்கொண்டிருப்பதாகவே கருதப்படுகிறது. ஒரு புறம் மிதவாதத்தையும் மறுபுறம் கடும் போக்குவாதத்தையும் அது பிரதிபலித்து வருகிறது. இந்த நிலையில் சமாதானத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தருணத்தில் ஒருவருக்கொருவர் ஆத்திரமூட்டும் நகர்வுகளை மேற்கொள்ளாமல் தவிர்ப்பதே அதற்கான நிரந்தர அடித்தளத்தை உருவாக்கும். எனவே முரணான தரப்புகள் நம்பிக்கையை கட்டியெழுப்பும் காலப்பகுதியாக இன்று முதலான காலப்பகுதி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருப்பினும் சிறிய களம் ஆபத்தான களமாகவே தொடர்ந்தும் அவதானிக்கப்படுகிறது. German Foreign Minister Frank-Walter Steinmeier is on a 4-day trip to Iran, Saudi Arabia and Jordan, with 2 of those days consecrated to the Iranians. Steinmeier is hoping to persuade the Iranians to use their influence over Syria's Bashar al-Assad to seek a diplomatic end to the war there. It's the first official visit to Iran by a German foreign minister in more than 10 years and coincides with the core group meeting of the Munich Security Conference. The experience of the Vienna deal should be considered as a base for trust between our regional partners. We are far away from a result in Syria, but even if there's a long way to go, we need to know that we have commitments to Syrians and the people in neighboring countries to do something which produces a result. Iran may have reached agreement over its nuclear program, but missiles are another thing. This week saw boasts about vast underground arsenals on television and the launch of a new long-range missile Iran says can be nuclear capable, and which may have broken UN arms limitation rules. We seriously believe our missile testing has nothing to do with the 2231 resolution. That mentions nuclear capabilities, and none of the Islamic Republic of Iran's missiles are designed for nuclear capabilities. By reaching the nuclear deal and officially starting its implementation, Iran will regain its regional position. Steinmeier's presence in Tehran and his efforts to utilize Iran's role in resolving the ongoing crisis in the Middle East is a clear endorsement of this position. Euronews, Tehran.
நேர்கள் இதுவரை கேட்டது குவியம் தி ஃபோக்கஸ். எழுத்துருவாக்கம் மற்றும் குரல் வடிவம் உதயன் எஸ் பிள்ளை. பின்னணி ஒலிச்சேர்க்கை KB கலைரூபன். ஒளிப்பட தொகுப்பு கஜவதனே. இது CMR தமிழ் FM ஒரு பிரத்யேக தயாரிப்பு. மீண்டும் அடுத்த வாரம் குவியம் தி ஃபோக்கஸ்.